வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜயனுடைய தந்தை டைரக்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர். அவருக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அரசியல் கட்சியை ஆரம்பித்து ஏன் தேர்தலில் தோற்றுப்போனார், மக்கள் ஏன் அவரை கொள்ளவில்லை என்பது எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு மிக நன்றாக தெரியும். நடிகர் விஜய் வேண்டுமானால் இந்த பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு நாள் அவர் தன் தகப்பனை சந்தித்தால் போதும். சிவாஜியின் தோல்வி, ஏன் அவர் தேர்தலில் தோல்வி அடைந்தார், மிக சாதகமான தேர்தல் களச்சூழல் இருந்தும் கூட அவர் ஏன் தேர்தலில் தோல்வி அடைந்தார், யார் நடிகர் திலகம் என்பதை எஸ்.ஏ. சந்திரசேகர் மிக நன்றாக அறிந்தவர். நாம் உட்காந்து இப்போ வீடியோவில் சொல்லணுன்றது இல்லை. விஜய் நேராக அவங்க அப்பாட்ட போனாலே போதும், அவங்க அப்பா எல்லாத்தையும் விளக்கமாக சொல்வார். ஆனால் தந்தை சொல்க இல்லாத மகன் என்ன நிலைக்கு ஆவாரோ அந்த நிலைக்குத்தான் விஜய் தள்ளப்படுவாரோ என்ற சந்தேகம் நமக்கு இருக்கிறது. ஏன்னால் அரசியல் நெளிவு சொல்கள் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டு வரேன். எப்படியெல்லாம் ஒரு அரசியல் கட்சியை மன்னிக்கணும் தன்னோடு தேர்தல் கூட்டணி வைத்துக் கொள்வதற்காக ஆளும் கட்சியில் நிலையில் இருப்பவர்கள் என்னவெல்லாம் தந்திரங்கள் கையாளுகிறார்கள் என்பதை விஜய் இன்னும் முழுமையாக அறிந்திருக்கவில்லை. இது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அறிந்திருந்தால் அவர் வந்திருக்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த பயிற்சி இல்லை. அவர் தன் தந்தையிடமாவது, ஐயா உன்னை விட பல மடங்கு உயரம் உள்ளவர், இதில் புகழிலும் நடிப்பு துறையிலும் உயரத்தில் இருந்தவர் நடிகர் சிவாஜி கணேசன். ஆனால் அவர் நிலை என்னானது? மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தன் சொத்துக்களை இழந்தார். எப்படி அவர் ஏன் தோற்றார்? அந்த பாடத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் நன்றாக அறிவார். அவரிடம் விரிவாக ஒரே ஒரு நாள் விரிவாக பேசினால் விஜய் எல்லா பாடத்தையும் கற்றுக்குவார், எல்லா விஷயங்களையும் கற்றுக்குவார். தொடர்ந்து இது குறித்த செய்திகளை நான் உங்களுக்கு வழங்குகிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.